வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க இந்த வேலை வாய்ப்பு செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகலாங்க. டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாகவே எடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டாங்க 2025 ஏப்ரலில். ஸோ அதற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு 1150 ரூபா ஃபீஸஸ் எல்லாமே வாங்கினாங்க. தேர்வுகளும் நடத்தி முடித்தாங்க ஜூலையில். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாம் நெருங்கிட்டோம். ஸோ தேர்வு முடிஞ்சு ஒரு மாதத்தை ஆனதுனால ரிசல்ட் எப்போ வெளியிடுவீங்க, அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் கூட கொடுத்துட்டீங்க. இப்போ எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிடுவீங்க, எங்களை எப்போ டிரைவர் ஆக்குவீங்க, எங்கள் எப்போ கண்டக்டர் ஆக்குவீங்க, நேரடியாக போடுவீங்களா இல்லை டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் போடுவாங்களா, என்னதான் உண்மை, இது எல்லாமே கேட்குறாங்க. மக்கள் கேட்பதற்கு ஒரு சரியான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீ சேலஞ்சிங் பண்ணாலே போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் கீ சேலஞ்சுன்றது ஒன்று ஒரு டம்மின்னு கூட நம்ம சொல்லலாம். கீ சேலஞ்ச் பண்ணுறவங்களால பாஸ் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் படித்தே பாஸ் பண்ணிடலாமே. கீ சேலஞ்சுங்கன்றது அது நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். கீ சேலஞ்ச் வந்து டைம் வேஸ்டான ஒரு பொருள். ஒரு வேளை வழங்கலாம் இல்லை வழங்காமலும் போகலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குது. விடியல் பயணங்கள் எல்லாமே அதிகரிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் போக்குவரத்து கழகத்தில் அதிகமாகிட்டே இருக்குங்க. ஸோ டிரைவர் கண்டக்டருடைய ரிட்டையர்மெண்ட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகுது. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டரை அதிக அளவில் எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிரைவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 8000 பேர், கண்டக்டர் ஒரு 8000 பேர், டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 5000 பேர் 3000 பேர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால வெறும் 10,000 பேர் தான் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த இதே எடுக்க வேணாம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக எடுங்க, கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு ஒரு 50% விளங்கிடுச்சுங்க. ஸோ டிசிசி நியமனங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தடை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சங்கங்கள், போக்குவரத்து சங்கங்கள் எல்லாமே கோரிக்கையில் வச்சுருக்காங்க. இவர்களுடைய எதிர்ப்பை தாண்டி டிடிசி முறையில் நிரப்புவாங்களா அப்படின்றது இன்னும் குழப்பமாக தாங்க இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடிசி முறைகள் வந்து பார்த்திங்கன்னா அறவே ஒழிக்கப்பட்டு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்போம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அருமையான அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க. ஸோ ரெக்யர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2026க்கு உண்டான புதிய ரெக்யர்மெண்ட்டும் போக்குவரத்து கழகத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதற்குண்டான அறிவிப்புகளும் விரைவில் வர இருக்குது. ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 நீங்கள் விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த விண்ணப்பங்களுடைய அறிவிப்பு வரலாம். ஸோ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி 2025 இந்த ஐஆர்டி எக்ஸாம் உடைய 2025 உடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார நிச்சயமாக வெளியாகிடும். செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் மாதத்தில் செய்முறை தேர்வுகள் நடக்கும். அக்டோபரில் நீங்கள் பணிக்கு அமர்த்தப்படுவீர்கள். இதுதான் நமக்கு வந்திருக்க சில அப்டேட்டுகள். ஸோ தமிழக போக்குவரத்து கழகத்தில் என்ன கட் ஆஃப் வாங்கியிருந்தால் உங்களால் சில பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல சொல்லிடுறேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டது 20. ஸோ 100 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண்கள் தமிழில் எடுத்திருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து செல்லக்கூடிய மதிப்பெண்களுக்கு தகுதி பெற முடியும். தமிழில் நீங்கள் 19 எடுத்தால் கூட இதுக்கு மதிப்புகள் உங்களுடைய பேப்பர் வந்து நான் வேலிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 20 கம்பல்சரியாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு நம்ம பார்க்கலாம். டிரைவர் 2025 80 மதிப்பெண்கள், பிசிக்கு 75, பிசி முஸ்லீம் 76, எம்பிசி மற்றும் டிஎன்சி 71, எஸ்சி 70, எஸ்சி 68, எஸ்டி 67, பிஎஸ்டிஎஃப் 65, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்டோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் 60. ஸோ கண்டக்டர் 2025 பார்க்கலாம். ஜிடிக்கு 81, பிசிக்கு 76, பிசி முஸ்லீம் 77, எம்பிசி மற்றும் டிஎன்சி 74, எஸ்சி 69, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்டோ வந்து 60. ஸோ டிசிசி 2025 ஜிடி 75, பிசி 70, பிசி முஸ்லீம் 75, பிசி மற்றும் டிஎன்சி 73, எஸ்சி 67, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 66, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்டோட வந்தால் 60. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கட்டாயம் எல்லாருமே பாஸ் ஆகிருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் 20 மதிப்பெண்கள். ஸோ இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்புகள் வழங்கப்படும்.
டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் செய்முறை தேர்வுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இதிலிருந்து ஒரு 2-3 மதிப்பெண்கள் கூடலாம் எல்லாம் குறையலாம் தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது. மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.